வேதத்தில் இறுதி பகுதியில் அமைந்துள்ள உபனிஷத்துக்களை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். வேதம் என்பது நம்முடைய கண்களைப் போல அறிவை கொடுக்கும் ஒரு கருவி. எந்த ஒரு கருவி அறிவை கொடுக்கின்றதோ அந்த கருவிக்கு சமஸ்கிருதத்தில் பிரமாணம் என்று அழைக்கப்படுகின்றது. பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. பிரமா என்றால் அறிவு, பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. அறிவை கொடுக்கும் கருவி இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. பலவிதமான கருவிகள் இருந்த போதிலும் ஒரு கோணத்தில் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பிரத்யக்ஷ பிரமாணம் அல்லது இந்திரியங்கள் மூலமாக அறியப்படுகின்ற ஒரு கருவி, அதாவது அறிவை கொடுக்கும் ஒரு கருவி. கண் முதலிய பிரத்யக்ஷம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை பற்றி அறிவை கொடுக்கும் கருவி. இதனுடைய தொடர்ச்சி தான் சில சமயங்களில் கண்ணுக்கு எட்டாத ஒரு பொருளை யூகம் செய்தும் அறிவை அடைவோம். இப்போ பிரத்யக்ஷம் என்கின்றதனுடைய தொடர்ச்சி அனுமானம், யூகம், தர்க்கம் முதலியவைகளெல்லாம் இருக்கின்றது. இரண்டாவது விதமான கருவிக்கு சப்த பிரமாணம் என்று பெயர். சப்த பிரமாணம் என்றால் சொல் மூலமாக நாம் அறிவை அடைதல். அவ்விதத்தில் வேதம் என்பது ஒரு விதமான சொல் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு கருவி. இந்த வேதம் என்பது அறிவை கொடுக்கும் கருவியாக இருந்த போதிலும் அந்த வேதத்தையே நாம் இரண்டாக பிரிக்கின்றோம், இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றோம். வேதம் என்பது கண்ணை போல அறிவை கொடுக்கும் ஒரு கருவியாக இருந்த போதிலும் அந்த வேதம் இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதியை கர்மகாண்டம் என்றும் கடைசி பகுதியை ஞானகாண்டம் என்றும் அழைக்கின்றோம். கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று பிரிக்கின்றோம். இப்பொழுது எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் நம்மிடம் வருகின்ற கேள்வி, எதன் அடிப்படையில் பிரிக்கின்றோம் என்பதுதான். இப்போ மனிதர்களை இரண்டாக பிரித்தால் எதன் அடிப்படையில் பிரிக்கின்றோம் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதே போல வேதம் என்கின்ற ஒரு சாஸ்திரத்தை, அறிவை கொடுக்கும் கருவியை நாம் இரண்டாக பிரித்து விட்டோம். கர்மகாண்டம், ஞானகாண்டம், முதல் பகுதி கடைசி பகுதின்னு பிரித்து விட்டோம். எதன் அடிப்படையில் பிரிக்கின்றோம் அதைத்தான் இப்பொழுது பார்க்கின்றோம். முதல் அடிப்படை விஷயக என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பேசப்படும் பொருள். இப்போ வேதம் என்பது ஒரு நூல், அறிவை கொடுக்கும் கருவி. இந்த வேதத்தை முதல் பகுதி, இரண்டாவது பகுதி அல்லது கர்மகாண்டம், ஞானகாண்டம்னு பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கிறதுக்கு காரணம், கர்மகாண்டம் என்ற பகுதியில் பேசப்படும் பொருள் வேறு, ஞானகாண்டம் அல்லது வேதத்தினுடைய கடைசி பகுதியில் பேசப்படும் பொருள், விஷயம் வேறு. கர்மகாண்டத்தில் என்ன பேசப்படுகிறது? மூன்று முக்கியமான கருத்துக்கள் பேசப்படுகின்றது. ஒன்று விதவிதமான கர்மங்கள், யாகங்கள். இந்த சாதனையை, இந்த யாகத்தை மேற்கொண்டால் இந்த பலனை அடையலாம் என்று கர்மங்கள் பேசப்படுகிறது. அதனால தான் அதற்கு பேரே கர்மகாண்டம். இரண்டாவது விதவிதமான தியானங்கள். அதை நம்ம உபாசனம் என்று அழைக்கின்றோம். மனதில் செய்யப்படுகின்ற விதவிதமான தியானங்கள் பேசப்படுகிறது.
மூன்றாவது தர்மத்தை பற்றிய ஞானம். எது தர்மம், எது அதர்மம், எது நம்முடைய சொதர்மம், எது நம்முடைய பரதர்மம், இவைகளெல்லாம் பேசப்படுவது கர்மகாண்டத்தினுடைய விஷயம். வேதத்தினுடைய முதல் பகுதிக்கு சென்றால் விதவிதமான யாகங்கள், விதவிதமான தியானங்கள், பிறகு தர்மத்தை பற்றிய ஞானம். இனி வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகின்றோம். அதாவது ஞான காண்டம் அல்லது வேதாந்தம், வேதத்தினுடைய கடைசி பகுதி. அங்கு எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் முக்கியமான விஷயம் பரம்பொருள் அல்லது பிரம்ம. பிரம்மன் தான் வேதத்தினுடைய கடைசி பகுதியில் பேசப்படுகின்ற முக்கிய விஷயம். இப்போ முதல் பகுதியில் கர்ம, பிறகு தியானம், பிறகு தர்மம். இங்கு பிரம்மத்தை பற்றிய விஷயம். இப்போ பிரம்மத்தை பற்றிய விஷயம் என்பதை வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், எது சத்தியம், எது மித்தியா, அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். எது உண்மை, எது உண்மை அல்ல. இப்போ இந்த உலகத்தில் இதை செய்தால் இதை அடையலாம் அப்படிங்கிறது கர்மகாண்டம். இந்த உலகம் எப்படிப்பட்டது, இது எந்த அளவுக்கு உண்மையானது, இந்த விசாரம் வேதத்தினுடைய கடைசி பகுதி. இதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் ஃபிலாசபி, தத்துவம் என்று சொல்கின்றோம். தத்துவம்னு சொன்னால் ஒரு பொருளினுடைய இருப்பினுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்தல், ரியாலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இப்போ கனவு இருக்குது, கனவில் பார்க்கப்படுகின்ற பொருளுக்கு எவ்வளவு தூரம் இருப்பு இருக்குது, அதே போல் இப்போ பார்க்க பொருளுக்கு எவ்வளவு தூரம் இருத்தல்ங்கிற சக்தி இருக்குது. இதை ஆராய்ச்சி செய்வது தான் வேதாந்தம் அல்லது ஞான காண்டம். இனி இரண்டாவது பிரயோஜனம். கர்மகாண்டத்தில் இருக்கின்ற ஞானத்தை பெற்று என்ன பலனை நம்ம அடைய முடியும் என்று பார்த்தால், ஒரு கர்மத்தை செய்தால் அதற்குரிய பலன் இந்த லோகத்தில் இருக்கிற சில பொருள்களை அடையலாம், அல்லது இறந்ததற்கு பிறகும் இன்பத்தை கொடுக்கின்ற சில லோகத்திற்கு போகலாம். அதனால் நம்ம சுருக்கமாக என்ன சொல்லலாம், கர்மகாண்டத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பலன் இகலோக பரலோக சுகம். இகலோகத்தில் சுகத்தை அடையலாம், இகலோகம்னா இந்த வாழ்க்கையில் சுகத்தை அடையலாம், இறந்ததற்கு பிறகும் சுகத்தை அடையலாம். பிறகு கர்மகாண்டத்திற்கு இனி ஒரு முக்கிய பலன் சித்த சுத்தி அல்லது மன தூய்மை. கர்ம காண்டத்தை கர்மயோகமாக நம்ம பின்பற்றும் பொழுது, நம்முடைய கடமைகளை கர்மயோகத்தின் அடிப்படையில் பின்பற்றும் பொழுது நமக்கு மனம் தூய்மை அடைகின்றது. அதனால தான் கர்மகாண்டத்தையும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வெறும் சுகத்தை மட்டும் கொடுக்கிறதாக இருந்தால் வேதாந்தத்துக்கு கர்மகாண்டம் அவசியம் இல்லாமல் போயிடும். ஆனால் கர்மகாண்டம் நம்மை தூய்மைப்படுத்தும் பிரயோஜனத்தையும் கொடுக்கின்றது. இதுதான் கர்மகாண்டத்தில் பிரயோஜனம். இப்போ கர்மகாண்டத்திற்குள்ளே போனோம்னா சுகத்தை அடையலாம், சுத்தியை அடையலாம். இனி ஞான காண்டம் அல்லது வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்தால் பிரயோஜனம் எந்த பிரம்மத்தை பற்றிய விஷயத்தை நம்ம அடையிறோமோ அந்த பிரம்மத்தையே அடைதல், அந்த பிரம்ம பிராப்தி தான் பலன், அல்லது மோக்ஷம் என்பது பலன். ஞானகாண்டத்தில் இறைவனை பற்றி அறிவு அடையிறோம், பிரயோஜனம் இறைவனையே அடைதல், அந்த இறை நிலையை அடைதல் தான் பிரயோஜனம். இப்படி கர்மகாண்டத்தில் பேசப்படுற விஷயம் ஞானகாண்டத்தில் பேசப்படுற விஷயம் மாறுகிறது, பிரயோஜனமும் மாறுகின்றது. இனி மூன்றாவது, யார் கர்மகாண்டத்திற்கு தகுதி, அதிகாரி என்று சொல்வது. அதிகாரி என்று சமஸ்கிருதத்தில் கூறினால் தகுதியை உடையவர்கள். இப்போ கர்மகாண்டத்துக்கு யார் தகுதி, யார் கர்மகாண்டத்திற்குள் செல்வார்கள் என்றால் இரண்டு சுருக்கமாக தகுதியை பேசலாம். ஒன்று ஆசையுடையவன், அதாவது காமி என்று சொல்லப்படுகிறது. இப்போ கர்மகாண்டத்தில் எத்தனையோ சாதனைகளை சொல்லி இந்த யாகங்களை பண்ணால் இந்த பலன்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த கர்மகாண்டத்திற்குள் செல்வார்கள், யாருக்கு ஆசை இருக்கோ அவர்கள் தான் செல்வார்கள். அப்போ ஆசையுடையவன் கர்மகாண்டத்திற்குள் செல்வான். ஆசை மட்டும் இருந்தால் போதாது, இரண்டாவது அந்த ஆசையை நாம் அடைவதற்கான சில தகுதிகளும் வேண்டும்.
அதை சமஸ்கிருதத்தில் தக்ஷக என்று சொல்லப்படுகிறது. தக்ஷகன கேப்பபிலிட்டி. இப்போ ஒரு ஆசை நமக்கு இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு சக்தியும் இருக்க வேண்டும். அப்படி கர்மகாண்டத்திற்குள் செல்பவர்கள் ஆசையுடையவர்கள். ஏதோ ஒரு ஆசை இருக்கணும், அந்த ஆசையை பூர்த்தி செய்கிறதுக்கு கர்மத்தை பின்பற்றுவார்கள். பிறகு அந்த கர்மத்தை செய்கிறதுக்கான உடல் சக்தி, பொருள் சக்தி இவைகளெல்லாம் அவர்களிடம் இருக்க வேண்டும். இனி யார் ஞானகாண்டத்திற்குள் செல்வார்கள்? ஞானகாண்டத்திற்கு யார் அதிகாரி என்றால் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. இங்கே செல்பவர்கள் விவேகியாக இருக்க வேண்டும், வைராக்கியத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு விதமான விவேகத்தை அடைஞ்சிருக்கணும். எது நிலையானது, எது நிலையற்றது, அந்த விவேகத்தை அடைஞ்சு, அறிவை அடைஞ்சு, பிறகு இந்த லோகத்தில் கிடைக்கின்ற அனைத்து சுகத்திலும் வைராக்கியத்தை அடைந்திருக்க வேண்டும். அதாவது இந்த உலகம் என்னை திருப்திப்படுத்தாது என்ற மனநிலையை அடைந்திருக்க வேண்டும். நம்ம மாலையில் பார்க்க போகிறோம், அர்ஜுனன் சொல்ல போகின்றான், எனக்கு வந்திருக்கிற சோகத்தை நீக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எதற்குமே சக்தி இல்லை என்று சொல்ல போகிறான். அதே போல நான் மகிழ்ச்சியை, திருப்தியை நாடுபவனாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் எந்த பொருளுமே என்னை திருப்திப்படுத்த முடியாதுங்கிற மனநிலை அடைஞ்சவன் தான் பிறகு எதனால் நான் நிறைக்கப்படுவேன் என்ற நிலையில் இருப்பவன் தான் ஞானகாண்டத்திற்கு வருகின்றான். அதை நம்ம சுருக்கமாக சாதன சதுஷ்டய சம்பத்தி என்று அழைக்கின்றோம். விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் போன்ற சாதனைகளுடன் கூடியவன் ஞானகாண்டத்திற்கு வருகின்றான். இனி மேலும் கர்மகாண்டத்தில் இருக்கின்ற அறிவை அடைஞ்ச உடனே பலன் கிடைக்காது. எப்படி யாகம் செய்யணுங்கிற அறிவு யாகம் செஞ்சதுனால வர்ற பலனை நமக்கு கொடுக்காது. அந்த அறிவை பெற்று யாகத்தில் ஈடுபட்டு பலனை அடையணும். ஆனால் ஞானகாண்டத்தில் அப்படி அல்ல. பிரம்மத்தை பற்றிய அறிவை பெறுவது தான் கஷ்டம். அறிவை பெற்றுவிட்டால் பிரம்ம ஞானம் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம பிராப்தி. பிரம்மத்தை அறிதல் என்பது பிரம்மத்தை அடைதல். இவ்விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்மகாண்டம், ஞானகாண்டம்னு முழு வேதத்தை இந்த அடிப்படையில் பிரிக்கின்றோம். கர்மகாண்டத்தில் பேசுகிற விஷயம் வேறு, ஞானகாண்டத்தில் பேசுகிற விஷயம் வேறு. கர்மகாண்டத்தினால் கிடைக்கிற பிரயோஜனம், பலன் வேறு, ஞானகாண்டத்தினால் கிடைக்கிற லாபம், பிரயோஜனம் வேறு. இனி கர்மகாண்டத்திற்குள் செல்பவர்கள் ஒரு விதமானவர்கள், ஞானகாண்டத்திற்குள் செல்பவர்கள் ஒரு விதமானவர்கள். கர்மகாண்டத்துக்குள்ளே சென்று அறிவை பெற்று செயலில் ஈடுபட்டு பலனை அடையணும். ஞானகாண்டத்திற்குள்ளே சென்று பிரம்மத்தை பற்றி அறிவை அடைகிறதே பிரம்மத்தை அடைதல். இப்போ இந்த அடிப்படையில் வேதம் என்ற ஒரு சாஸ்திரம், அது கண்ணை போல நமக்கு அறிவை கொடுக்கும் கருவி. அந்த பிரமாணத்தை இரண்டாக பிரிக்கின்றோம். இப்படி வேதம்ங்கிறது இரண்டாக பிரிக்கப்பட்டு வேதத்தினுடைய கடைசி பகுதியை ஞானகாண்டம் அல்லது வேதாந்தம் என்றும் அழைக்கின்றோம். இப்போ வேதாந்தம் என்றால் அந்தம்னா இறுதி, வேதத்தினுடைய இறுதியில் இருக்கின்ற பகுதி. இந்த வேதத்தினுடைய இறுதியில் இருக்கின்ற பகுதிக்கு இனி ஒரு பெயர் உபனிஷத். உபனிஷத் என்றால் ஞானகாண்டம் அல்லது வேதாந்தம். வேதத்தினுடைய கடைசி பகுதியில் இருப்பதற்கு பெயர் உபனிஷத். இனி இந்த உபனிஷத் எப்படி அமைந்திருக்கின்றது என்று பார்ப்போம். எல்லா உபனிஷத்துக்களும் குரு சிஷ்யனுடைய உரையாடலாக இருக்கும். ஒரு குரு அறிமுகப்படுத்தப்படுவார். சில உபனிஷத்தில் குருவினுடைய பெயர் இருக்கும், சில உபனிஷத்தில் குருவினுடைய பெயரும் கூட இருக்காது. பிறகு சிஷ்யன் அறிமுகப்படுத்தப்படுவான். அந்த இருவருக்கும் உள்ள உரையாடல், டயலாக், சம்வாதம், அது உபனிஷத். இப்போ சில உபனிஷத் ஒரு சம்வாதம், குரு வருவார், சிஷ்யன் வருவான், இரண்டு பேர்த்துக்கு ஒரு உரையாடல் இருக்கும், அது ஒரு உபனிஷத் ஆகும். சில உபனிஷத் பார்த்தோம்னா பல உரையாடல்கள், பல குரு, பல சிஷ்யர்கள் எல்லாம் மொத்தமாக ஒரு உபனிஷத்துன்னு பார்ப்போம். இப்போ பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, பெரிய உபனிஷத், பேரே பிருகத்துன்னு ஆரம்பிக்கின்றது. அதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும்
ஒவ்வொரு குரு வருவார், ஒவ்வொரு விதமான சிஷ்யன், அங்கே டயலாக் இருக்கும், உரையாடல் இருக்கும். அப்படி ஒரு சம்வாதம், ஒரு உரையாடல் அல்லது பல உரையாடல், இவைகளெல்லாம் சேர்ந்து உபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபனிஷத் என்பது எல்லா வேதங்களினுடைய கடைசி பகுதியில் அமைந்துள்ளது. இப்போ ரிக்வேதத்தினுடைய கடைசி பகுதியில், அந்த கடைசி பகுதிக்கே உபனிஷத்துன்னு பேர். அதில் பல உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. அதே போல் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொல்லி 4 வேதத்தினுடைய கடைசி பகுதியில் உபனிஷத்துக்கள் அமைந்துள்ளன. இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் குரு சிஷ்யனுடைய உரையாடலாக இருக்கும். இனி உபனிஷத் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். உபனிஷத்துங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த உபனிஷத்துங்கிற சொல்லை நாம் 3ஆக பிரிக்கின்றோம். இந்த ஒரே ஒரு சொல்லை 3 பகுதிகளாக, கூறுகளாக பிரிக்கின்றோம். ஒன்று உப, இரண்டாவது நீ, மூன்றாவது ஷத். உப, நீ, ஷத் என்று பிரிக்கின்றோம். இந்த ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. நம்ம உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு பல விதத்தில் பொருள்படுத்தலாம். உபங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். நீங்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஷத்துங்கிற கடைசி சொல்லுக்கு 3 அர்த்தம் இருக்குது. இப்படி ஆனால் உப நீங்கிறதுக்கு நம்ம பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். அதனால் உபனிஷத்துங்கிற சொல்லை நாம் விளக்க ஆரம்பித்தோம்னா பல விதத்தில் ஒரு 10-12 அர்த்தங்கள் கொடுக்கலாம். 10-12 விதத்தில் அந்த உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் எந்த விதத்தில் அர்த்தத்தை கொடுத்தாலும் இறுதியில் ஒரே ஒரு அர்த்தம் தான் வரும். ஒரே ஒரு பொருள் தான் உபனிஷத்துங்கிறதுக்கு இருக்குது. அந்த அர்த்தம் எப்படி வருதுங்கிறதுக்கு நம்ம 10-12 விதத்தில் பொருள் சொல்லலாம். அந்த ஒரு அர்த்தம் பிரம்ம வித்யா, பிரம்மனை பற்றிய ஞானம், அதுதான் பொருள். இப்போ உபனிஷத் அப்படின்னு சொன்னால் பிரம்ம வித்யா, பிரம்மத்தை பற்றிய ஞானம், அதுதான் அர்த்தம். இந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்தை உபனிஷத்துங்கிற வார்த்தை கொண்டுள்ளது. இந்த உபனிஷத்துங்கிற வார்த்தை எப்படி பிரம்ம ஞானம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்குதுங்கிறதுக்கு தான் நம்ம பல விதங்களில் பொருள் சொல்லலாம். பல விதத்துக்குள்ளே போனாலும் இறுதியில் நமக்கு கிடைக்கிற பொருள் பிரம்ம வித்யா, பிரம்மத்தை பற்றிய ஞானம். இனி எப்படி பிரம்ம வித்யாங்கிற அர்த்தத்தை கொடுக்குதுன்னு இப்பொழுது ஒரு விதத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல உப என்கின்ற சொல்லுக்கு அருகில் செல்லுதல் என்ற பொருளை எடுத்துக்கொள்வோம். பல பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல நம்ம அருகில் செல்லுதல், உபன சமீபத்தில் செல்லுதல். அருகில் செல்லுதல் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த கேள்வி வருது, யாருடைய அருகில் செல்லுதல், யாருடைய சமீபத்தில் செல்லுதல் என்றால் குரு சமீப கமனம், குருவினுடைய அருகில் செல்லுதல், குருவை நாடுதல், குருவினிடத்தில் நாம் செல்லுதல். இப்போ உப அப்படின்னா கோயிங் நியர், சமீபம்னு அர்த்தம். யார் சமீபத்தில் போகிறது, யாரிடத்தில் நெருங்குதல் என்றால் குருவினிடத்தில் நெருங்குதல். இனி நீ அப்படின்னு ஒரு சொல்ல இருக்கு, உப நீ. நீ என்ற சொல்லுக்கு நிச்சய ஞானம். நிச்சய ஞானம் என்றால் உறுதியான அறிவை பெறுதல். நிச்சய ஞான பிராப்திகி, உறுதியான அறிவை பெறுதல். இப்போ உபன குருவினிடத்தில் செல்லுதல், நீங்கிறது நிச்சயமான அறிவை பெறுதல். ஏன் உபங்கிறதுக்கு குருவினிடத்தில் செல்லுதல்னு சொல்கிறோம்? இந்த வேதாந்தம்ங்கிறத நம்மாக படித்தா, இங்கே இருக்கிற கருத்தை நாம படித்தா நமக்கு விளங்காது. ஆகவே ஒருவரை சொல்லி அவரிடமிருந்து தான் நம்ம கேட்டாக வேண்டும். அதனுடைய பெருமையெல்லாம் இந்த உபநிஷத்துக்குள்ளே நம்ம போகும்பொழுதே பார்க்க போகின்றோம். ஆகவே குருவிடமிருந்து தான் இந்த அறிவை பெற்றாக வேண்டும். அதனால் குருவிடம் செல்லுதல். பிறகு எதற்கு நீங்கிறதுக்கு நிச்சய ஞானம்னு சொல்கிறோம்? நிச்சய ஞானம் அடையும் வரை நாம் குருவிடம் இருக்க வேண்டும். நம்ம குருவிடம் சென்று அறகுறையாக படிச்சுட்டு வந்து விடக்கூடாது.
ஒன்றை நம்ம விடுகின்றோம்னா அதிலிருந்து பூர்ணமான பலனை எடுத்துட்டு தான் விடணும். நம்ம கரும்பு சாப்பிடும் பொழுதும் கூட அந்த கரும்பை நம்ம எப்போ அந்த சக்கையை வெளியே விடுவோம்னா அதிலிருந்து ஜூஸை எடுத்ததுக்கு அப்புறம் தானே வெளியே விடுவோம். அதே போல் எந்த ஒரு சாதனையை பின்பற்றும் பொழுதும் அதில் இருக்கின்ற பூரண பிரயோஜனத்தை எடுத்துட்டு தான் அடுத்தபடிக்கு போகணும். அப்படி நம்ம குருவிடம் சென்று எப்பொழுது குருவிடமிருந்து விலகி வர வேண்டும்னா நிச்சயமான ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு, முழுமையான சந்தேகமில்லாத உறுதியான அறிவை அடைகிற வரைக்கும் குருவினிடமிருந்து அறிவை பெறுதல். எந்த அறிவை பெறுதல்? அப்படி ஒரு அறிவை பெற்றால் என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும்? அதுதான் ஷத் என்ற சொல் விளக்குகின்றது. கடைசி சொல் உப நி ஷத். ஷத் என்றால் துயரத்தை அழிப்பது என்று பொருள். ஷத்துங்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. இந்த முறை நம்ம ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் பார்க்கிறோம். அந்த அர்த்தம் துயரத்தை அழித்தல், துயரம் நீங்குதல். இப்படி இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்தோம்னா குருவிடம் செல்லுதல், உறுதியான அறிவை பெறுதல், துயரத்தை அழித்தல், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு அறிவானது குருவிடம் சென்று நிச்சயமாக பெற்று அதன் பலனாக துயரம் நீக்கப்படுகிறதோ அந்த அறிவு என்ற ஒரு பொருள் கிடைக்கிறது. எந்த ஒரு அறிவு குருவிடம் சென்று உறுதியாக பெற்று அதன் பலனாக நம்முடைய துயரமானது நீக்கப்படுகின்றதோ அந்த அறிவு பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம வித்யா. அதுதான் உபனிஷத்துங்கிற சொல் நமக்கு கொடுக்கின்ற பொருள். இப்போ இந்த உபனிஷத்தை நம்ம என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு வேதத்தினுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றது. அப்படி பார்க்கையில் ஒவ்வொரு வேதத்தினுடைய இறுதியில் பல உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. ரிக்வேதத்தில் பல உபனிஷத்துக்கள், அதே போல் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு எல்லா வேதங்களிலும் இறுதி பகுதியில் பல உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. அதில் நம்ம சம்பிரதாயமாக 10 உபனிஷத்தை தான் எடுத்து படிப்போம். அந்த 10 உபனிஷத்தை நம்ம முறையாக படிக்கிறதுக்கே 10-12 வருடங்கள் ஆகிவிடும். ஏன் 10 உபனிஷத்தை நம்ம சம்பிரதாயத்தில் படிச்சுட்ருக்கோம்னா, சங்கராச்சாரியார் 10 உபனிஷத்தை தேர்ந்தெடுத்து விளக்கம் எழுதி இருக்கின்றார். அதற்கு முன்னாடியே மகான்கள் எல்லாம் விளக்கம் எழுதி இருந்தார்கள். சங்கரருடைய விளக்கத்திற்கு பிறகு மற்ற விளக்கங்கள் எல்லாம் நம்மிடம் இல்லாமல் சென்று விட்டது. இன்று வரை சங்கரர் கொடுத்த விளக்கம் நம்மிடம் இருக்கின்றது. அதில் சங்கரர் 10 உபனிஷத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். அந்த 10 உபனிஷத்தை தான் நம்ம படித்து கொண்டு இருக்கின்றோம். அதை படித்து முடிக்கிறதுக்கே பல காலம் ஆகும். நம்ம 10 உபனிஷத் படித்தா தான் மோட்சங்கிறது கிடையாது. ஒரு உபனிஷத்தில் எந்த பிரம்மனை பற்றி பேசப்பட்டுள்ளதோ அதே பிரம்மந்தான் மற்ற உபனிஷத்திலையும் பேசப்பட்டுள்ளது. ஆனால் பேசுகின்ற விதம், உபதேசிக்கின்ற முறைகள் தான் மாறுபடுகின்றது. பிறகு அடுத்த கேள்வி, எதற்காக சங்கரர் 10 உபனிஷத்தை தேர்ந்தெடுத்தார்? அந்த 10 மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தார்னு பார்த்தோம்னா, வியாசாச்சாரியார் தன்னுடைய பிரம்மசூத்திரம்ங்கிற நூலில் இந்த 10 உபனிஷத்தில் இருக்கின்ற வாக்கியங்களை எல்லாம் எடுத்து விசாரம் பண்ணியிருக்கார். ஸோ ஆகவே வியாசருடைய பிரம்மசூத்திரம் நமக்கு விளங்க வேண்டும்ங்கிறதுக்காக வியாசர் கையாண்ட உபனிஷத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சங்கரர் விளக்கம் எழுதியுள்ளார். அப்படி விளக்கம் எழுதிய 10 உபனிஷத்துக்களுக்குள் நாம் இப்போ எடுத்துக்கொண்ட முண்டகோபனிஷத் என்பது ஒரு உபனிஷத் ஆகின்றது. இப்போ நாம் எடுத்துக்கொண்ட இந்த முண்டகோபனிஷத் அதர்வண வேதத்தில் வருகின்றது. அதர்வண வேதத்தினுடைய இறுதி பகுதியில் இந்த முண்டகோபனிஷத் அமைந்துள்ளது. இனி நம்ம முண்டக உபனிஷத்துங்கிற இடத்துல உபனிஷத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். முண்டகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு இப்பொழுது பார்ப்போம். முண்டகோபனிஷத்தில் உபனிஷத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். முண்டகம் என்றால் என்ன? இந்த முண்டகம் என்ற சொல்லுக்கு 2 பொருள்கள் உள்ளன. முதல் பொருள் முக்கியம், பிரதானம் அப்படின்னு ஒரு பொருள். இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஒரு பொருள். இப்போ முண்டகோபனிஷத்துன்னு என்ன? முக்கியமான உபனிஷத்துன்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியமில்லை இந்த அர்த்தம். காரணம் என்ன தெரியுமோ? எல்லா உபனிஷத்தும் முக்கியம்தான். பிறகு 2வது பொருள், முண்டகம் என்றால் தலை அப்படின்னு அர்த்தம். நம்முடைய ஹெட், சிரக, தலை.
எதற்கு தலை அப்படிங்கிற சொல் இங்கே வந்துள்ளதுன்னா, அதர்வண வேதத்தில் ஒரு விதமான யாகம் இருக்குது. அந்த யாகத்தில் தலை மீது ஒரு சட்டியை வச்சு அதற்குள் ஒரு நெருப்பை வச்சு தலையில் வச்சு ஒரு வளம் வந்து ஒரு யாகம் செய்வது போல் இருக்குது. இப்போ அந்த யாகத்தை செய்ததற்கு பிறகு இந்த உபனிஷத்தை படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதனால் இதற்கு பெயர் முண்டக உபனிஷத். அந்த யாகத்துக்கு பேர் சிரோவிரதம் அப்படின்னு பேர். சிரோவிரதம்னா தலையில் ஒரு சட்டியை வச்சு, ஆனால் தலைக்கும் சட்டிக்கும் இடையில ஒரு துணியேதோ இருக்குது, அந்த சட்டிக்குள்ளே ஏதோ ஒரு நெருப்பை வச்சு ஒரு விதமான யாகம். அந்த யாகத்தை செஞ்சுட்டு இந்த உபனிஷத்தை படிக்கிறதுனால அப்படி ஒரு பொருள். இனி ஒரு பொருள், முண்டகம் என்றால் தலைமுடியை நீக்கியதற்கு பிறகு படித்தல் அப்படின்னு ஒரு பொருள். இப்போ தலைமுடியை நீக்கியதற்கு பிறகு தான் படிக்கணும்னு பொருள் அல்ல. அதாவது தலைமுடியை நீக்குதல்ங்கிறது எதை குறிக்கின்றதுன்னா வைராகியத்தை குறிக்கின்றது. எல்லோருக்கும் அந்த முடி மேலே ரொம்ப பற்று இருக்கின்றது. ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு ஆசையை குறிக்கின்றது. நம்ம பார்க்குறோம் முடிக்காக எவ்வளவு நேரத்தை மனிதர்கள் செலவிடுகிறார்கள்னு சொல்லி. ஏன்னா அந்த முடி அவர்களுக்கு அழகை கொடுக்கின்றது. இந்த முடியை நீக்குதல் அப்படிங்கிறது அழகை தியாகம் செய்தல். நம்ம கடவுளுக்கு வேண்டியிருக்கேன் முடி எடுக்கிறேன்னு சொல்கிறோம். அதாவது கடவுளுக்கு நான் இதை அர்ப்பணம் பண்ணுறேன் அதை அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் முடியை அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்கிறோம். போய் பகவானுக்கு நம்ம முடியாக வேணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அங்கு நான் பகவானுக்காக என்னுடைய அழகை தியாகம் செய்கின்றேன் அப்படிங்கிற அர்த்தம். காரைக்கால் அம்மையார் என்னுடைய அழகு என்னுடைய சாதனைக்கு தடையாக இருந்தால் பேயுருவத்தை கொருன்னு பெற்றது போல என் சரீரத்தில் இருக்கிற அபிமான தியாகம், இந்த அழகை தியாகம் பண்ணுறதை குறிக்கிறது தான் முடி எடுத்தல். அப்படி வைராகியத்தை அடைந்த பின் படிக்க வேண்டிய உபனிஷத் இது. எனக்கு வைராகியம் இல்லாமையே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு என்ன சொல்வது? இதை படித்ததுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் வைராகியம் வரலாம், அல்லது வைராகியத்தை வளர்த்து கொண்டு இந்த உபனிஷத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் தகுதியுடன் இந்த உபனிஷத்தை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். இப்படி முண்டக உபனிஷத்துங்கிறது சுருக்கமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? தகுதியை உடையவன், வைராகியத்தை அடைந்தவன், குருவினுடைய அருகில் சென்று உறுதியான அறிவை பெற்று அதனால் தன்னுடைய துயரத்தை களைதல். இதுதான் முண்டகோபனிஷத் என்ற சொல்லினுடைய பொருள். இப்போ இந்த உபனிஷத் 3 அத்தியாயங்களை கொண்டுள்ளது, 3 சாப்டர். அந்த சாப்டருக்கு இங்கே முண்டகம் அப்படின்னே பேர். 3 சாப்டர் இருக்குது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 2 பகுதிகள் இருக்கின்றது, 2 செக்ஷன். அதை கண்டம் என்று இங்கு அழைக்கப்படுகிறது. இப்போ 3 சாப்டர் 2 செக்ஷன். இப்போ மொத்தமாக பார்த்தா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 6 செக்ஷன் நமக்கு கிடைக்கின்றது. 6 செக்ஷன், மொத்தம் 65 மந்திரங்கள் இருக்கின்றது இந்த உபனிஷத்தில். இப்போ இவ்விதம் அமைந்துள்ள இந்த உபனிஷத்தை நம்ம இந்த வருஷம் பாதி பார்க்க இருக்கின்றோம். பிறகு அடுத்த வருஷம் நம்ம மீதியை பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு உபனிஷத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ நம்ம முண்டக்கத்தை எடுத்துள்ளோம். இதில் பாதி பார்க்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கின்றது. உண்மையில் சொல்லப்போனால் உபனிஷத்தை படிக்கிற விதம் இருக்குது. அதாவது படித்து திருப்பி நீங்கள் சொல்லி ஒவ்வொரு சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லி அதற்கு பிறகு இந்த மந்திரத்தினுடைய சாராம்சத்தை சொல்லி விளக்கங்கள் சொல்லி அப்படி நம்ம படிக்க வேண்டும். ஆனால் நமக்கு காலம் போதியதாக இல்லை. அதுவும் இல்லாமல் புஸ்தகத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்ம இப்போ படிக்கிற விதம், நானே மந்திரத்தை படித்து அதில் ஒவ்வொரு சொல்லுக்கான அர்த்தத்தை எல்லாம் சொல்லாமல் அந்த மந்திரத்தினுடைய சாராம்சத்தை கூறி பிறகு எந்த சொல்லுக்கு விளக்க வேண்டுமோ அதை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஆகவே சாராம்சமாக பார்ப்போம். சில மந்திரங்களுடைய சாரத்தை பார்ப்போம். சில மந்திரங்களுக்கு உள்ளே சென்று தெளிவான விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த முகவுரையுடன் நம்ம முண்டகோபனிஷத்திற்குள் நுழைய வேண்டும். ஒவ்வொரு உபனிஷத்தினுடைய ஆரம்பத்திலும் சாந்தி பாடம் இருக்கு. அதாவது வழிபாட்டுடன் தான் உபனிஷத்தை துவங்கும். அப்படி பார்க்கையில் நமக்கு 4 வேதம் இருக்குது. 4 வேதத்தினுடைய இறுதியிலும் உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. இப்போ முண்டகோபனிஷத்துக்குள்ளே போனோம்னா
அதர்வண வேதத்தில் இருக்கின்ற எல்லா உபனிஷத்துக்களுக்கும் ஒரே ஒரு சாந்தி பாடம்தான். அப்போது ஒரு உபனிஷத் எந்த வேதத்தை சார்ந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா சாந்தி பாடத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரிக்வேதத்தை சேர்ந்த எல்லா உபனிஷத்துக்களுக்கும் ஒரே ஒரு சாந்தி பாடம். அதே போல் சாமவேதம், யஜுர்வேதம் அப்படி இருக்கு. அப்படி அதர்வண வேதத்தில் இருக்கிற முண்டகோபனிஷத்துக்கு ஒரு சாந்தி பாடம் இருக்கு. இப்போ இந்த சாந்தி பாடம் தான் எல்லா அதர்வண வேதத்தை சார்ந்த உபனிஷத்துக்களும் சாந்தி பாடத்தை கொண்டுள்ளது. அப்படி நமக்கு முண்டகோபனிஷத்தில் ஒரு சாந்தி பாடம் இருக்கின்றது. அதாவது வழிபாட்டுடன் இறைவணக்கத்துடன் நாம் உபனிஷத்திற்குள் நுழைய வேண்டும். சாந்தி பாடம் அப்படிங்கிற சொல்லில் சாந்திங்கிற சொல்லுக்கு நிவிருத்தி அப்படின்னு அர்த்தம். நிவிருத்தி அப்படின்னா விலகுதல், விலக வேண்டும் அல்லது அடங்க வேண்டும், நீங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாந்திங்கிற சொல்லுக்கு அமைதிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இங்கு நீங்குதல் அல்லது அமைதி பெறட்டும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ எது நீங்குதல், எது அமைதி பெற வேண்டும் அப்படின்னு கேட்டால் தடைகள். நமக்கு வருகின்ற தடைகள் நீங்க வேண்டும், தடைகள் அமைதி அடைய வேண்டும், அல்லது தடைகள் நம்மிடம் இருக்கக்கூடாது. இப்போ சாந்தி பாடம்ங்கிறது எதற்குனா நம்ம ஒரு விசாரம், உபனிஷத்தை விசாரம் பண்ண ஆரம்பிக்கின்றோம் அல்லது ஞான யோகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம். இப்போ ஞான யோகத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது, ஒரு புதிய யோகத்தை ஆரம்பிக்கும் பொழுது, புதிய சாதனையை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான தடையும் வரக்கூடாது. எதுவரை தடை வரக்கூடாதுன்னா இந்த யோகத்தை நம்ம பூர்த்தி செய்கிற வரைக்கும் நமக்கு தடை வரக்கூடாது. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி அப்படிங்கிறது முதியோர் வாக்கு. நல்லதுக்குத்தான் தடைகள் அதிகம். ஸ்ரேயஸ்தரே விக்னதரம்னு சொல்லுவார்கள். நல்லது அதிகமாக அதிகமாக தடைகளும் அதிகமாகுமா. இப்போ ஒருவர் மது அருந்தலாம் அப்படிங்கிற விருப்பத்துக்குள்ளே போனால் தடையே வராது. நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் ரொம்ப பேர் விடுவார்கள். ஆனால் அதே இது நல்ல விஷயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு வச்சுக்குவோமே, தடைகள் தான் நமக்கு ரொம்ப வரும். இப்போ நல்லதுக்குத்தான் தடைகள் அதிகம், பொண்ணுக்குத்தான் சோதனை அதிகம்னு சொல்லுவார்கள். பொன் அப்படின்னா தங்கம், தங்கத்துக்கு தான் சோதனை அதிகம். காரணம் என்ன, அது தங்கமானு பார்க்கறதுக்கு அது சோதனைக்குள்ளே அது போய் வர வேண்டியது இருக்குது. அப்படி உயர்ந்த லட்சியத்திற்கு போகும் பொழுது அதனால் கிடைக்கிற இன்பமும் உயர்ந்ததாக இருக்கின்றது. அதற்கு நமக்கு தடைகள் வரலாம். அந்த தடைகள் வரக்கூடாது என்கின்ற பிரார்த்தனையுடன் உபனிஷத் ஆரம்பமாகின்றது. தடைகள் எப்படியெல்லாம் வரலாம், சாஸ்திரத்தில் அதையும் பிரிக்கின்றார்கள். இயற்கையிலிருந்து தடைகள் வரலாம், பிறகு சூழ்நிலைகளிலிருந்து தடைகள் வரலாம், பிறகு தடைகள் நம்மிடமிருந்தே வரலாம். இயற்கையிலிருந்துனா இப்போ அந்த காலத்துல எல்லாம் வனத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இடி மின்னல் போன்ற இயற்கை அல்லது பூகம்பம் போன்ற இயற்கை சூழ்நிலை அமைதியாக இல்லை என்றால் நாம் எதையுமே அமைதியாக பின்பற்ற முடியாது. பிறகு நம்முடைய வீட்டு சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் நமக்கு தடையாக வரலாம். அதை விட பெரிய தடை என்ன தெரியுமோ, நம்மிடமிருந்து வருகின்ற தடை. நமக்கு திடீர்னு ஸ்ரத்தை குறைந்து விடலாம். ஆசை ஆசைன்னு சொன்னால் உபனிஷத் படிக்கணுங்கிற ஆசை, ஞான யோகத்தில் இருக்கிற ஆசை திடீர்னு நம்மை விட்டு போயிடலாம். அப்படி நம்மிடமிருந்தே வருகின்ற தடை, நம்முடைய புலன்களே நமக்கு கொடுக்கின்ற தடைகள். அப்படி வெளியுலகத்திலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் என்னிடமிருந்தே எனக்கு இந்த படிப்புக்கு எந்த தடையும் வரக்கூடாது. அதுக்காகத்தான் கடைசியில் 3 முறை சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறது. அப்படி சொல்லும் பொழுது முதல் சாந்தியை கொஞ்சம் சத்தமாக சொல்கிறது, ஏன்னா அது வெளி உலகத்திலிருந்து தடை வரக்கூடாது. இரண்டாவது சாந்தியை கொஞ்சம் மெதுவாக சொல்கிறோம், அது சூழ்நிலையிலிருந்து வரக்கூடாது. மூன்றாவது சாந்தி நமக்குள்ளேயே, அதாவது நம்முடைய இந்திரியங்கள், மனம், புத்தி, ஸ்ரத்தை இவைகளே நமக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று இறுதி சாந்தி. இந்த சாந்தி பாடத்துடன் ஒவ்வொரு உபனிஷத்தும் ஆரம்பம் ஆகின்றது. இப்போ பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு விதமான செயல், ஒரு விதமான கர்ம. கண்டிப்பாக அந்த கர்மத்திற்கு பலன் இருக்கு. இப்போ ஒரு செயல் செய்தால்
அந்த செயல் கண்டிப்பாக பிரயோஜனத்தை கொடுக்க வேண்டும். அப்படி பிரார்த்தனைங்கிற ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அந்த செயலானது நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். என்ன பிரயோஜனத்தை நம்ம இங்கே எதிர்பார்க்கிறோம்? தடைகள் எதுவும் வரக்கூடாது. இப்போ நம்ம ஞான யோகம், ஞான வேள்வி என்கின்ற ஒரு சாதனைக்குள்ளே போகிறோம். போய் விசாரம் செய்து பிரம்மத்தை பற்றி அறிவை அடைந்து மோட்சத்தை அடைய போகிறோம். மோட்ச மார்க்கத்திற்குள்ளே செல்கின்ற எனக்கு எந்த விதத்திலும் தடை வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றாலும் புருஷார்த்தம்னு ஒன்று இருக்கணும், ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னு ஒன்று இருக்கணும். புருஷார்த்தம்னா சுயமுயற்சி, ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னா இறைவனுடைய அருள். இந்த இரண்டு நாள தான் வெற்றி அடைய முடியும். அந்த இறைவனுடைய அருளை பிரார்த்தனை செய்கின்றோம். அப்படி பிரார்த்தனை செய்து உபனிஷத்திற்குள் அல்லது ஞான யோகத்திற்குள் ஒரு சிஷ்யன் பிரவேசம் செய்கின்றான். இனி அடுத்த கேள்வி, யாரிடம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது? யாரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் என்றால் அது இஷ்ட தேவதையாக இருக்கலாம். நாம் எந்த தெய்வத்தை சிறு வயதிலிருந்து வழிபட்டு இருக்கிறோமோ அந்த இஷ்ட தேவதையை நோக்கி பிரார்த்தனை செய்யலாம். அல்லது விதவிதமான தேவர்களிடம் பிரார்த்தனை செய்யலாம். இப்போ விதவிதமான தேவர்கள்ங்கிறது யார்? இந்த இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு தேவர்களாக சாஸ்திரம் நமக்கு காட்டுகின்றது. அதாவது ஈஸ்வரன் அல்லது இறைவன் என்பது ஒரே ஒரு தத்துவம்தான். இப்போ ஈஸ்வரன்கிற சொல்லுக்கு பரமாத்மா, இறைவன் அர்த்தம். அந்த இறைவன்கிற ஒரே ஒரு தத்துவம் இந்த உலகமாகவே நமக்கு விளங்கி கொண்டு இருக்கின்றது. பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சக்தியும் அது பகவானுடைய வெளிப்பாடு. அறிவு அப்படின்னா அதை நம்ம சரஸ்வதின்னு வழிபடுகின்றோம். செல்வம் அப்படிங்கும்போது லக்ஷ்மின்னு வழிபடுகின்றோம். அதே போல் ஆத்ம ஞானம்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தின்னு வழிபடுகின்றோம். அப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வெளிப்பாடும் ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு, கடவுளுடைய வெளிப்பாடு. அந்த கடவுளுக்கு விதவிதமான பெயர்கள் கொடுக்கப்படுகின்றது. அதெல்லாம் தான் தேவதைகள்னு சொல்கிறோம். இப்போ இந்த சாந்தி பாடத்தில் விதவிதமான தேவதைகளை அழைத்து, தேவர்களை அழைத்து அவர்களிடம் எங்களுக்கு தடைகள் நீங்கி இவைகள் வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் விடுக்கப்படுகிறது. இனி நம்ம பிரார்த்தனைக்குள்ளே செல்லலாம். இப்போ நீங்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தி பாடம் அப்படின்னு இருக்குது. அந்த சாந்தி பாடத்தினுடைய சாராம்சத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சாந்தி பாடத்தினுடைய சொற்பொருள் எல்லாம் புஸ்தகத்திலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த சாந்தி பாடம்ங்கிறது விதவிதமான தேவர்களிடம் வேண்டப்படுவது. இப்போ முதல்ல இங்கு என்ன வேண்டப்படுகிறது என்பதை பார்த்துட்டு இதற்குள்ளே போய் சில சொல்லினுடைய பொருளை பார்க்கலாம். இங்கு யார் சாந்தி பாடத்தை செய்கிறார்கள், யாரிடம் செய்யப்படுகிறதுங்கிறது தான் கேள்வி. நம்ம யாரிடம் செய்யப்படுகிறதுங்கிறதுக்கு பதில் பார்த்துட்டோம். விதவிதமான தேவர்களை பார்த்து அந்த தேவர்களிடமிருந்து வேண்டுதல் விடுக்கப்படுகிறது. என்ன வேண்டுதல் விடுக்கப்படுகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த கேள்வி, இந்த சாந்தி பாடத்தை செய்பவர் யார்? யார் வேண்டுதல் விடுக்கிறார்கள், யாரிடம் வேண்டுதல் விடுக்கிறார்கள், எதை வேண்டுகிறார்கள்? இந்த கேள்வியில் தேவர்களிடம் வேண்டுதல் விடுக்கப்படுகிறது. யார் இந்த வேண்டுதலை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஞானகாண்டத்திற்குள்ளே யார் பிரவேசம் செய்வார்கள்? யாருக்கு விவேகம் வைராக்கியம் எல்லாம் இருக்கோ அவங்க தான் வருவார்கள். ஆகவே உபனிஷத்திற்குள் வந்த சிஷ்யனுடைய பிரார்த்தனை இது. குருவுக்கு பிரார்த்தனை கிடையாது. குருவினுடைய பிரார்த்தனை கிராட்டிடியூடு மட்டும்தான். அவர் ஏதாவது பிரார்த்தனை பண்ணணும்னா நினச்சி பார்ப்பார், பகவானுக்கு நன்றி செலுத்துவார். நன்றி செலுத்துவரை தவிர அவருக்கு வேற ஒரு பிரார்த்தனை கிடையாது. உயிர் வாழணுங்கிற பிரார்த்தனையும் கிடையாது, இல்லை உயிர் போகணுங்கிற பிரார்த்தனையும் கிடையாது. ஆனால் சிஷ்யனுக்கு பிரார்த்தனை இருக்கு. ஏன்னா இந்த ஞான யோகத்தை வெற்றிகரமாக முடிச்சாக வேண்டும். ஆகவே உபனிஷத்துக்கு வந்த சிஷ்யனுடைய பிரார்த்தனை. உபனிஷத்திற்குள் வந்த சிஷ்யன் ஆசையுடன் கூடியவனா வைராகியத்துடன் கூடியவனான்னு பார்த்தா அவனுக்கு காமியமான பொருள்கள் எதுவுமே வேண்டாம். போகத்தை கொடுக்கின்ற, இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அது பணமாகலாம், பதவியாகலாம், அல்லது புலன்கள் வழியாக கிடைக்கின்ற இன்பமாகலாம், எதுவுமே அவனுக்கு வேண்டாம். இப்போ எதுவுமே வேண்டாதவன் என்ன பிரார்த்தனை செய்வான்? அவங்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்வதற்கு இருக்கிறது
அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உபனிஷத்திற்குள் வந்தவனுடைய பிரார்த்தனைன்னு சொல்வதிலிருந்தே இந்த பிரார்த்தனை நிஷ்காமிய பிரார்த்தனை ஆகின்றது. சகாம பிரார்த்தனை, நிஷ்காம பிரார்த்தனைன்னு வேண்டுதலை இரண்டாக பிரிப்போம். நிஷ்காம பிரார்த்தனைனா எந்த விதமான போகம் வேண்டும்னு எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒரு விதமான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். நம்ம உபனிஷத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இந்த பிரார்த்தனை முக்கியம். ஏன்னா பிரார்த்தனை தான் நுழைவாயிலாக இருக்கின்றது. ஒரு வீடு நம்ம கட்டிட்டு அதுக்கு டோரே வைக்கலின்னு வச்சுக்குவோமே, பிறகு அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் கதவு. அந்த கதவு வழியாக தான் நம்ம போகணும், இல்லைன்னா சமாதியமாக ஆயிரும். எல்லாம் முடித்து உள்ளே மட்டும் வெற்றிடம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, நம்ம உள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அப்படி நம்ம உபனிஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நுழைவாயிலாக இருக்கிறதே பிரார்த்தனை. இப்போ உபனிஷத்திற்கு வந்த சிஷ்யன் அல்லது வைராக்கியத்தை உடையவன் மேற்கொள்கின்ற பிரார்த்தனை. இப்போ நம்ம யார் இதை பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். வைராக்கியத்தை உடைய சிஷ்யன். பிறகு யாரிடம்னா விதவிதமான தேவர்களிடம். இனி அடுத்த கேள்வி, இங்கு என்ன வேண்டுதல் விடுக்கப்படுகிறது? இந்த சிஷ்யன் எதை வேண்டுகின்றான்? அது ரொம்ப முக்கியம். நமக்கு பகவான்கிட்ட போய் எதை கேட்கணும்னே தெரியல. இப்போ ஒருவரிடம் உங்களிடம் திடீர்னு பகவான் தோன்றி என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்பீங்க அப்படின்னா யோசிச்சு பார்ப்பார். ஆமாம், என்ன கேட்குறதுன்னு. பகவான் டைம் கொடுக்குறார், 30 செகண்டு தான் கொடுக்குறார், அதுக்குள்ளே சொல்லணும்னு. இவர் அதுக்குள்ளே என்ன யோசித்து சொல்ல முடியும்? மீறினா ப்ரமோஷன் வேணும்னு கேட்டுருவார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம இச்சா சக்தியை அவ்வளவுதான் வளர்ந்துருக்கு. இவ்வளவு கேட்கறதும் கூட ஒரு மாணவன் சொன்னான், ஒரு சின்ன பையன்கிட்ட நான் கேட்டேன், உனக்கு கடவுள் முன்னாடி தோன்றுனா நீ என்ன கேட்பேன்னு. அவன் விளையாட்டுக்கு சொன்னால், எனக்கு தலைக்கு பின்னாடி ஒரு கண்ணு கேட்பேன், ஸோ தட் பின்னாடி இருக்கிறவனை பார்த்து எழுதலாம்னு. பிறகு நான் சொன்னேன், கடவுள்கிட்ட உனக்காக புத்தியை கேட்டிருக்கலாமே, அதுக்கு எதுக்கு பின்னாடி கண்ணு வேணும் பார்த்து எழுதுறதுக்கு? அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பையனுக்கு தனக்காக சிந்திச்சு பரீட்சை எழுதாங்கிற புத்தியும் கூட வரல. அவன் பார்த்து எழுதித்தான் பழகியிருக்கான். அதனால் என்னென்னா, மறுபடியும் பார்த்து எழுதுறதுக்கு ஏதாவது உபாயத்தை தான் கடவுள்கிட்ட கேட்குறோம். இந்த நிலையில தான் நம்ம இருக்கின்றோம். இப்போ எதை கேட்கணுங்கிறதும் கூட ரொம்ப முக்கியம். அதை நம்ம இந்த உபனிஷத் பிரார்த்தனையில் நமக்கு கிடைக்கின்றது. நம்ம எதையோ கேட்டுட்ருக்கோம். இதை நம்ம படிக்கும் பொழுது இதைத்தான் இறைவனிடம் வேண்ட வேண்டும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கின்றோம். அதனால் நம்ம கோயிலுக்கு போகும் பொழுதோ அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் இருக்கும் பொழுதோ எதை பகவானிடம் யாசிக்க வேண்டும், அந்த அறிவு நமக்கு இங்கு கிடைக்கின்றது. இப்போ நம்ம எவைகளெல்லாம் பிரார்த்தனை செய்யப்படுகிறதுன்னு பார்ப்போம். பிறகு இறுதியில் நம்ம பிரார்த்தனை மந்திரத்திற்குள்ளே செல்லலாம். இங்கு முதல் பிரார்த்தனை, அதாவது முதல் வரியில் அல்ல, இங்கு கேட்கப்படுகின்ற பிரார்த்தனையில் முக்கியமாக முதலில் வருவது ஆயுள். அதை கேட்குறான் சிஷ்யன். எனக்கு ஆயுள் வேண்டும் அப்படின்னு கேட்குறான். ஆயுள்னு சொன்னால் எனக்கு அபமிருத்யு வரக்கூடாது என்ற ஒரு பிரார்த்தனை இங்கு வருகிறது. அபமிருத்யு அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு இயற்கையிலேயே ஒரு 60 வருஷம் வாழலான்னு ஆயுள் இருக்குன்னு வச்சுக்குவோமே. நம்முடைய கர்ம வினைப்படி 60 வருஷம் இருக்குது. அபமிருத்யுனா இந்த ஆக்சிடெண்ட், விபத்து, இது போன்ற காரணத்தில் 30வது வயதிலும் கூட அல்லது பிறந்து 5 நாள்லையும் கூட இறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கர்மவளை 60 வருஷம் இருக்கணும்னு இருந்தாலும் இடையில் மரணம் வரலாம். அதற்கு பெயர் அபமிருத்யு. இப்போ இவன் என்ன பிரார்த்தனை பண்ணுறான்? பகவான்கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ராவாக லைஃப்பை போட்டு கொடுன்னு கேட்கல. இப்போ எனக்கு 60 வருஷம் முடிவு பண்ணியிருந்தா ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குன்னு இவன் கேட்கல. இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு எவ்வளவு வாழ்க்கை அலாட் பண்ணியிருக்கோ அவ்வளவு வாழ்க்கை எனக்கு வேண்டும், இடையில் அந்த நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அபமிருத்தி வரக்கூடாது. என்னுடைய கர்ம வினைப்படி எனக்கு எவ்வளவு ஆயுள் இருக்கோ அவ்வளவு ஆயுள் எனக்கு வேண்டும், இடையில எந்த தடையும் விடக்கூடாது. ஒரு உபனிஷத் மாணவன் இப்படி கேட்குறான்னா இதிலிருந்து என்ன தெரியுமோ? லைஃபினுடைய வேல்யூ அவனுக்கு அப்பொழுது தெரிகின்றது. நம்ம ரொம்ப சீப்பாக எடுத்துட்டோம் காலத்தினுடைய வேல்யூவை, வாழ்க்கையினுடைய வேல்யூனுடைய மதிப்பே நமக்கு தெரிவதில்லை.
நமக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த லட்சியம் வந்து நிற்கும் பொழுதுதான் வாழ்க்கை காலம், அதனுடைய பெருமை, அதனுடைய மதிப்பை நம்ம உணர்வோம். இப்போ இவ்வளவு காலத்தை விட்டுட்டோம், குறைவான காலம்தான் இருக்குது, அந்த குறைவான காலத்தில் அடைய வேண்டியதை அடையணும்னு சொல்லி அந்த காலத்தினுடைய மதிப்பை நம்ம எப்போ உணர்வோம்னா ஒரு பெரிய லட்சியம் நம்முடைய அறிவுக்குள் வரும் பொழுது உணர்வோம். இந்த சிஷ்யனுக்கு ஒரு பெரிய லட்சியம் வந்து விட்டது, ஆகவே அவன் உணர்கின்றான் வாழ்க்கையினுடைய மதிப்பை. அதனால் என்ன சொல்கிறான், எனக்கு எவ்வளவு காலம் தேவர்களால் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு காலம் உயிர் வாழ்வேனாக. அது முதல் பிரார்த்தனை. அதாவது அபமிருத்யு, துரதிர்ஷ்டவசமாக மரணம் என்னை தாக்கிவிடக்கூடாது. இது முதல் பிரார்த்தனை. இனி அடுத்தது, சரி நம்ம 60 வருஷத்துக்கு நமக்கு அலாட் பண்ணியிருக்குன்னா 60 வருஷம் வாழ்ந்துடுறோம், அதில் 30 வருஷம் ஹாஸ்பிட்டல்லையே இருந்தோம்னு வச்சுக்கோமே, என்ன பிரயோஜனம்? அல்லது காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வர்றோம், தூங்கி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மீண்டும் வர்றோம், இப்படியே வாழ்ந்தோம்னா என்ன பிரயோஜனம்? ஆகவே அடுத்த பிரார்த்தனை ஷரீர ஆரோக்கியம், உடலினுடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்த பிரார்த்தனை. அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. உடலினுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியங்கிறதும் நாம் விளங்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அது உபனிஷத் மாணவன் உணர்கின்றான். இந்த ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அதாவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொல்வார்கள். அது நோய் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உணர வேண்டும். அதை உணர்ந்தவன் தான் உபனிஷத் மாணவன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், எவ்வளவு காலம் நான் வாழணுமோ அவ்வளவு காலம் வாழணும், பிறகு அந்த அவ்வளவு காலம் ஆரோக்கியமாக வாழ எனக்கு அனுகிரகம் தேவை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆரோக்கியமாக என்னுடைய உடலை வச்சுக்கிறதுக்கான சக்தியை எனக்கு கொடு, உணவில் கட்டுப்பாட்டை கொடு அப்படின்னு இவன் பிரார்த்தனை செய்கின்றான். சும்மா ஆரோக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணால் ஆரோக்கியம் வராது. இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்க, நோயில்லாமல் வச்சிருக்க நான் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்கின்ற திறனை எனக்கு கொடு என்று உடலினுடைய ஆரோக்கியம் கேட்கப்படுகிறது. போகத்தில் இருக்கிறவனு அதைத்தான் கேட்பான், ரொம்ப நாள் வாழணும், உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். எதற்குனா இன்பத்தை அனுபவிக்க. ஆனால் உபனிஷத்துமானவன் அதைத்தான் கேட்கின்றான். இப்போ கேட்கப்படுவது ஒன்றாத்தான் இருக்கு. கர்மகாண்டத்தில் இருக்கிற ஆசையுடையவன் இதைத்தான் கேட்கிறான், உபனிஷத்திற்குள் வந்தவனு இதைத்தான் கேட்கிறான். ஆனால் இது நிஷ்காமமான பிரார்த்தனை. இவன் இதை கேட்கும் பொழுது உயர்ந்த லட்சியத்திற்கு இந்த உடலையும் ஆயுளையும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றான். இது இரண்டாவது பிரார்த்தனை. முதல் கேட்கப்படுவது ஆயுள், இரண்டாவது கேட்கப்படுவது ஆரோக்கியம். இனி மூன்றாவது இங்கு கேட்கப்படுவது, அப்படித்தான் முதல் வரி துவங்குகின்றது. மூன்றாவதானது தூய்மையான இந்திரியங்கள், புலன்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்திரியங்கள், என்னுடைய மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற புலன்கள் வழியாக நான் நல்லதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு இவன் கேட்கின்றான். அதாவது நல்ல இந்திரியங்களை கேட்கின்றான். நமக்கு கண் இருக்கு, காது இருக்கு, இவைகளை எதுக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இவன் என்ன சொல்றான், என்னுடைய கண்கள் காதுகள் இது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தூய்மையான உறுதியான இந்திரியங்கள் மூன்றாவதாக வேண்டப்படுகிறது. தூய்மையான இந்திரியம் வேணும், உறுதியான இந்திரியம் வேண்டும். இனி நான்காவதாக தூய்மையான உறுதியான மனம். புலன்கள் உறுதியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதே போல மனமும் உறுதியாக இருக்கணும், தூய்மையாக இருக்க வேண்டும். இப்போ புலன் உறுதியாக இருக்கணும்னா காது நல்லா கேட்கணும், கண்ணு நல்லா பார்க்கணும். முன்ன போக பொருள்களை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ சாஸ்திரம் படிக்கிறதுக்கு கண் தேவை, காது நல்ல விஷயங்களை கேட்பதற்கு தேவை. அப்படி இந்திரியங்கள் உறுதியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். இனி மனமும் உறுதியாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அது நான்காவது. ஐந்தாவது பிரார்த்தனை புத்தி. என்னுடைய அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அறிவு ரொம்ப கூர்மையாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் விஷயங்களை கிரகிச்சிக்க முடியும். அப்படி புத்தி, என்னுடைய புத்தி இருக்கின்றதே அது கூர்மையாகவும் இருக்க வேண்டும், உறுதியாகவும் இருக்க வேண்டும்.
இவைகள் தான் இங்கு வேண்டப்படுகிறது. அதாவது ஆயுள், ஆரோக்கியம், புலன்களினுடைய தூய்மையும் உறுதியும், மனதினுடைய உறுதியும் தூய்மையும், அறிவினுடைய உறுதியும் தூய்மையும், இவைகளெல்லாம் இங்கு வேண்டப்படுகிறது. ஆனால் இந்த வேண்டுதலை பார்க்கும் பொழுது இதைத்தானே சாதாரணமாக நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் எனக்கு ஆயுள் வேண்டும், ஆயுஷ் ஹோமமெல்லாம் செய்வார்கள், ஆயுள் வேண்டும், ஆரோக்கியம் வேணும் தானே கேட்டுட்டு இருக்கோம். ஆயுள் ஆரோக்கியத்தை கேட்கறது காமியமா நிஷ்காமியமான முடிவாகாது. எதற்காக கேட்கின்றோம் அதுதான் முக்கியம். எதற்கு எனக்கு ஆயுள் வேண்டும், எதற்கு ஆரோக்கியம் வேண்டும் அதுதான் முக்கியம். அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் இது உயர்ந்த லட்சியத்தை அடையும் வரை எனக்கு ஆரோக்கியம் தேவை, ஆயுள் தேவை. பிறகு இந்திரியங்கள் எல்லாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கு கேட்கின்ற சாந்தி பாடம். இப்பொழுது சாந்தி பாடத்திற்குள்ள போய் படித்தோமே ஆனால், பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாகா, 15வது பக்கம் சாந்தி பாடம். பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாகா. இப்போ தேவாகான்னு சொல்லி தேவர்களே, விதவிதமான தேவர்களே, பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம. பத்ரம் அப்படின்னா மங்களம், நன்மையானது. கர்ணேபிகினா எங்களுடைய காதுகளால் நாங்கள் நல்லதை கேட்போமாக. எங்களுடைய காதுகளில் நாங்கள் நல்லதை கேட்போமாக. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமோ? என்னுடைய காதை நான் நல்லதை கேட்பதற்கு பயன்படுத்துவேனாக அப்படின்னு அர்த்தம். என்னுடைய காதை நான் நல்லதுக்கு கேட்குறேன்னு சொல்லி ஊர் வம்பு பேசுகிற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, என்ன பிரயோஜனம்? அதனால நல்லதை கேட்கிற மாதிரி என்னுடைய காதை நான் பயன்படுத்துகின்ற சக்தியை எனக்கு கொடுக்க வேண்டும். பிறகு பத்ரம் பஷ்யேம அக்ஷபிகி யஜத்ராகா. யஜத்ராகான வேறு விதமான தேவர்கள், ஒரு விதமான தேவர்களுக்கு யஜத்ரகன்னு பேர். இப்போ யஜத்ராகா தேவர்களே, கண்களால் நல்லதை பார்ப்போமாக. ஸ்திரைகி அங்கைகி. ஸ்திரைகி அங்கைகின உறுதியான உடலுடன், தேவகிதம் எது ஆயுகு, இயற்கையில் தேவர்களால் எந்த ஆயுள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ வியசேம அவ்வளவு ஆயுள் வாழ்வோமாக. எப்படின்னா உங்களை ஸ்துதி செய்து கொண்டு, உயர்ந்த லட்சியத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு ஆயுள் வாழ்வோமாக. பிறகு ஒவ்வொரு தேவர்களையும் பார்த்து அந்த தேவர்களிடமிருந்து அனுகிரகம் கேட்கப்படுகிறது. ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாகா. புகழில் ஓங்கி இருக்கின்ற இந்திரன் எங்களுக்கு நன்மையை அருளட்டும். ஸ்வஸ்தின மங்களம் அல்லது நன்மை. பிறகு பூஷா விஸ்வவேதாகா. அனைவரையும் அனைத்தையும் அறியும் சூரிய தேவன் எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். பிறகு கருட தேவனிடமிருந்து ஒரு பிரார்த்தனை. கருடனிடம் ஏன பிரார்த்தனை பண்ணுறோம்னா, அவர் தடையின்றி செல்கின்றார். இப்போ தடையின்றி செல்கின்ற கருடன் எங்களுடைய வாழ்க்கையும் தடையின்றி செல்ல உதவி செய்யட்டும். பிறகு கடைசியில் ப்ரஹஸ்பதிகி. ப்ரஹஸ்பதி புத்திக்கு தேவதையாக இருப்பவர். இப்போ புத்திக்கு அதிபதியாக இருக்கின்ற ப்ரஹஸ்பதி எங்களுக்கு நன்மையை அருளட்டும், நல்ல புத்தியை கொடுக்கட்டும் என்று இந்த பிரார்த்தனையுடன் உபனிஷத் துவங்குகின்றது. நாளை நாம் உபனிஷத்திற்குள் பிரவேசம் செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.